அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின். அம்மாபாத். நேத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இந்த காணொலியில் கியாம நாளின் அடையாளங்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த யுக முடிவு நாளின் அடையாளங்கள். இதில் இதுவரை நடந்தேறிய முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன, இனி நடக்க இருக்கின்ற முன்னறிவிப்புகளும் இருக்கின்றன. ஓகே, நம்ம இப்போ காணொலிக்கு செல்வோம். நம்பர் 1, மகளின் தயவில் தாய் இருப்பாள். அதாவது ஒரு பெண் தனது எஜமானியை பெற்றெடுத்தால் அது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். அதாவது பெற்ற தாயை கவனிக்க கடமைப்பட்ட புதல்வர்கள் தாயை கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். இதனால் தாய் தனது மகளை சார்ந்து மகளின் தயவில் வாழும் நிலை ஏற்படும். நூல் சஹி புகாரில் 50வது ஹதீஸ். நம்பர் 2, பின்தங்கியவர்கள் உயர்நிலையை அடைவது. கருப்பு நிற ஒட்டகங்களை மேய்த்து கொண்டிருந்த மக்கள் உயர்ந்த கட்டிடங்களை கட்டி தமக்கு பெருமை அடித்து கொள்ளல். நம்பர் 3, விபச்சாரம் மது பழக்கமும் பெருகும். யுக முடிவு நாள் நெருங்கும் போது விபச்சாரமும் மதுவும் பெருகிவிடும். நூல் புகாரி 50வது ஹதீஸ். நூல் சஹி புகாரி 80வது ஹதீஸ். அடுத்து 4வதாக, தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு இருக்கும். ஆட்சி, அதிகாரம், நீதி, நிர்வாகம் போன்ற எந்த பொறுப்பும் அதற்கு தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்படும் போது மறுமை நாளை எதிர்பார்த்துக்கொள். சஹி புகாரில் 6496. அடுத்து 5, பாலைவனம் சோலைவனமாக மாறுறது. அது எப்படி இன்றைக்கு பார்க்குறோம். அரபு பிரதேசம் நதிகளும் சோலைகளும் கொண்டதாக மாறும் நிலையும் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது. சஹி முஸ்லிம். 6, காலம் சுருங்குதல். காலம் சுருங்கும் வரை அந்த நாள் ஏற்படாது. இன்றைய ஒரு வருடம் அன்று ஒரு வாரம் போலாகிவிடும். இன்றைய ஒரு வாரம் அன்று ஒரு நாள் போலாகும். இன்றைய ஒரு நாள் அன்று ஒரு மணி நேரம் போல் ஆகும். ஒரு மணி என்பது ஒரு வினாடி போன்று ஆகும். நூல் திருமதி 2254. 7வதாக, கொலைகள் பெருகிவிடும். கொலைகள் அதிகரிப்பதும் யுக முடிவு நாளின் அடையாளமாகும். நூல் புகாரி 1036வது ஹதீஸ். 8வதாக, நில அதிர்வுகளும் பூகம்பங்களும் அதிகரித்தல். பூகம்பங்கள் அதிகமாகும் வரை கியாம நாள் ஏற்படாது. சஹி புகாரி 1036. 9வதாக, பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடிப்பது. மனிதர்களை பள்ளிவாசலை கட்டி பெருமை அடிப்பது யுக முடிவு நாளின் அடையாளங்களில் ஒன்றாகும். நூல் நசாய் 682வது ஹதீஸ். இப்போ அடுத்து 10வதாக, நெருக்கமான கடைவீதிகள் ஏற்படும். அதாவது நெருக்கமான கடைவீதிகள் ஏற்படும். கடைகள் பெருகி அருகருகே அமைவதும் கியாம நாளின் அடையாளங்களாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அகமதில் 10306வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ இதில் ஒரு 10 யுகமுடி நாளின் அடையாளங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறோம். இதுக்கு மேலே உள்ளதை இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த 10 அடையாளங்களும் என்ன ஆல்ரெடி நடந்து கொண்டு இருக்குது. சரியா, நம்ம வாழக்கூடிய காலத்தில் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சரியா, அதனால் கொஞ்சம் அசை போட்டு பாருங்கள் சொல்லக்கூடிய செய்தியை. ஏன்னா காணொலி கூடக்கூடாதுங்கிறத நான் சுருக்கிக்கிறேன். சரியா, அதனால் ஒவ்வொரு செய்தியும் கவனத்தில் கொண்டு இந்த யுக முடிவு நாள் அடையாளங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1445 ஆண்டுகளுக்கு முன்னால் கூறியது அது இன்று அப்படியே இருக்குது. சரியா, இன்றைக்கி பொறுப்புகள் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன அது சம்மந்தமான அறிவே இல்லாத 100% முட்டாள்கள்கிட்ட அந்தந்த பொறுப்புகள் இருக்குது. அதனால தான் நாடு நாசமாக போய்கிட்டு இருக்குது. நாட்டு மக்கள் பெரிய கஷ்டத்துக்குள்ளாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அடையாளங்களையும் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு தெளிவான விடை கிடைக்கும்.
என்பதை கூறிக்கொண்டு நான் இந்த காணொலியை இதில் நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதோடைய அடுத்த பதிவை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.